தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தம் எழுதப்பட்ட ஆண்டு. பல சகாப்த கால திராவிட அரசியல் சாம்ராஜ்யங்களுக்கு நடுவே ஒரு தனி மனிதனா களம் இறங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு கோட்டையை கைப்பற்றியிருக்கு தாவேக அரசு. ஆட்சி பொறுப்பேற்ற இந்த சில மாதங்களிலேயே தமிழக அரசியல் களம் சும்மா பரபரப்பா தான் போய்கிட்டு இருக்கு. கடந்த ஜூன் 18ஆம் தேதி கவர்னர் உரையோட தொடங்கி ஜூன் 19, 22 தேதிகள்ல நடந்த விவாதங்கள்ல எதிர்கட்சிகளின் அத்தனை கேள்விகளுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த பதிலடி இன்னமும் சமூக வலைதளங்கள ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த முதல் கூட்டத்தொடர் வெற்றிகரமா முடிவடைஞ்ச நிலையில இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பெருசா வரப்போகுது. ஆமாங்க, 2026-27ஆம் ஆண்டுக்கான தாவேக அரசின் முதல் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட இருக்கு. இது வெறும் எண்ணிக்கை பட்டியல் அல்ல ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசியலின் திசையை மாற்ற போகும் தாவேகாவின் அஸ்திவாரம். ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிதி பற்றாக்குறைக்கும் நடுவுல எப்படி செயல்படுத்த போறாங்கங்கிற அவங்களோட நிர்வாக திறமைக்கான முதல் அக்னி பரீட்சை. மக்கள் தாவேகாவை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு இந்த பட்ஜெட் மூலமா அரசு கொடுக்க போற முதல் பிரம்மாண்டமான ரிட்டர்ன் கிஃப்ட் இதுவா தான் இருக்க முடியும். மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் மறுபக்கம். இரண்டையுமே தவிடுபடியாக்குமா இந்த முத்தான பட்ஜெட்? லோகன் டாக்கீஸ் இந்த ஸ்பெஷல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அத்தனையுமே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் காத்துக்கிட்டு இருக்கு. முதல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்ப நடக்க போகுது? அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வர தகவல்களின்படி இந்த ஜூலை மாதம் இறுதியில், அதாவது ஜூலை 28ஆம் தேதியோ அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியோ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை கூட்டத்தொடர் ஏனோதானு ஒரு சில நாட்கள்ல முடிய போறது கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் இந்த கூட்டத்தொடர் மிக நீண்டதா நடக்க போகுது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் தில்லரே ஒளிஞ்சிருக்கு. வாக்குறுதி கொடுக்கறது என்னமோ சுலபம் தான். ஆனா 5 லட்சம் கோடிக்கும் மேல கடன் சுமை இருக்கிற ஒரு மாநிலத்துல இதையெல்லாம் எப்படி சாத்தியமாக்க போறாங்க? தற்போதைய நிதி நிலைமைக்கு நடுவே இந்த மெகா திட்டங்களுக்கு நிதி அமைச்சர் மரியா வில்சன் எப்படி நிதி ஒதுக்க போறாரு என்பதுதான் இந்த பட்ஜெட்டின் மிகப்பெரிய சவால். கூட்டத்தொடரோட முதல் நாள்ல பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் மரியா வில்சன் தாக்கல் செஞ்சு கடன் சுமையை குறைப்பதற்கான ஒட்டுமொத்த கணக்கையுமே பட்டியலிட போறாரு. அதற்கு அடுத்த நாள் தமிழக வரலாற்றிலேயே மிக முக்கியமா பார்க்கப்படுற தனி வேளாண்மை பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட இருக்கு. இதை வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தாக்கல் செய்ய போறாரு. ஏற்கனவே 75,000 வரையிலான பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்ஜெட்ல டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் விலை உயர்வு, இயற்கை விவசாய ஊக்குவிப்பு மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமா புதிய வட்டியில்லா கடன் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்க ஒட்டுமொத்த விவசாயிகளுமே ஆவலா இருக்காங்க. மக்கள் ஏன் இந்த பட்ஜெட்டை இவ்வளவு தீவிரமா உற்று நோக்குறாங்கன்னா, ஏன்னா தாவேகா அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல கொடுத்த பிரம்மாண்டமான தேர்தல் வாக்குறுதி தான். அதுல எந்தெந்த திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு வரப்போகுதுன்னு இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு, மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படும்னு தாவேகா அறிவிச்சாங்க. இது வெறும் நலத்திட்டம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களோட மாதாந்திர பொருளாதாரத்தை உயர்த்த போற ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது எல்லா தரப்பினருக்கும் கிடைக்குமா அல்லது ரேஷன் கார்டு மற்றும் வருமான வரம்புகள் அடிப்படையில் பிரிக்கப்படுமா? நிபந்தனைகள் விதித்தால் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பார்கள், நிபந்தனைகளை விதிக்காவிட்டால் நிதி பற்றாக்குறை ஏற்படும். இந்த இடிபாடான நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்படி கையாள போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. விலைவாசி உயர்வால தவிக்கும் குடும்ப தலைவிகளுக்கு நிவாரணம் தரும் வகையில் ஆண்டுக்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள் வழங்கப்படுங்கிற அறிவிப்பும், இதற்கான ஃபண்ட் எப்படி ஒதுக்க போறாங்கிற விவரமும் பட்ஜெட்ல இடம்பெறலாம். ஏழை பெண்களின் திருமண கனவை நனவாக்கும் வகையில திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1 சவரன் தங்கமும் மற்றும் பட்டுச்சேலை வழங்கும் திட்டம், மாணவர்களின் உயர்கல்விக்காக 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கும் திட்டம் மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வரையிலான பிரம்மாண்ட மருத்துவ காப்பீடு திட்டம், படித்து முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவி தொகையாக 4000 ரூபாய். இந்த திட்டம் மட்டும் அமலுக்கு வந்தா இளைஞர் மத்தியில தாவேகா அரசுக்கு இருக்கிற செல்வாக்கு எவராலுமே அசைக்க முடியாத உயரத்துக்கு போய்விடும். இதெல்லாம் வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் தானே. தாவேகா அரசு இதெல்லாம் செய்யுமான்னு கேட்கிறவங்களுக்கு ஏற்கனவே அவங்க களத்துல செஞ்சு காட்டிய அதிரடி திட்டங்கள் சாட்சி. மின்சார கட்டண சலுகை கொடுத்தாச்சு, பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சாச்சு. ஆமாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னபடியே மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே மக்களுக்கு வெற்றிகரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல விவசாயிகளின் துயரத்தை துடைக்க 75,000 வரையிலான கூட்டுறவு பயிர் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் அன்று வர செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்படும்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு. இது வெறும் நலத்திட்டம் மட்டும் இல்ல, திராவிட பாரம்பரிய அடையாளங்களையும் தமிழக மக்களின் சென்டிமெண்ட்டையும் தாவேகா அரசு எப்படியாவது தன்வசப்படுத்துகிறது என்பதற்கான ஒரு அக்மார்க் அரசியல் சாணக்கியத்தனம். ஏற்கனவே இவ்வளவு திட்டங்கள் அமலுக்கும் வந்திருந்தாலும் மீதமுள்ள முக்கிய திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு கண்டிப்பா இருக்கணும். மக்கள் ரொம்பவே நம்புறாங்க. ஒரு புதிய அரசு தங்களோட கன்னி பட்ஜெட்டை தாக்குதல் செய்ய போகுது. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், அதைவிட அதிகமா
விதமான சவால்கள். அறிவிப்புகள் வெளியானது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தமிழ்நாட்டின் கடன் சுமையை கூட்டுமா அல்லது மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துமா? நிதி நெருக்கடிக்குள் நடுவே எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை தவிடுபடியாக்கி தாவேக அரசின் இந்த முதல் பட்ஜெட் தமிழக மக்கள் கொண்டாடும் ஒரு முத்தான பட்ஜெட்டா அமையுமா இல்லையா அப்படிங்கிறது பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்ட பிறகுதான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்ன? தாவேக அரசு இந்த பட்ஜெட்ல எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாங்கன்னு நம்புறீங்களா? இதுல எந்த திட்டம் உங்களுக்கு உடனே வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமேட்டிக் மற்றும் அரசியல் அலசலுக்கு மறக்காம நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.